மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். வாத காய்ச்சல் ருமெட்டிக் ஃபீவர் ஏற்படாமல் தடுப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே போன ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்தோம் என்னவென்றால், அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு முறை ஒருவருக்கு வாத காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அவருக்கு 2வது முறை 3வது முறை வாத காய்ச்சல் ஏற்படலாம். முதலாவது முறை ஏற்பட்டு இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் 2வது முறை 3ஆம் முறை வருகின்ற போது முற்றிலுமாக அந்த நோயாளி இறப்பு அல்லது மரணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த காரணத்தை கொண்டும் இந்த இரத்தத்துக்குள்ளே கிருமி செல்வதை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த நோயாளிகள் தொடர்ச்சியாக இந்த பென்சிலின் எனப்படுகிற ஊசி மருந்தையோ குளுசைகளையோ பாவிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதே நேரத்திலே ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது சத்திர சிகிச்சை முறைகள், முக்கியமாக பல் பிடுங்குவது. பற்களை பிடுங்குகின்ற போது பல் வைத்தியரிடம் நீங்கள் சென்றால் உங்களுக்கு முதலிலே இந்த ருமெட்டிக் காய்ச்சல் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக அந்த வைத்தியரிடம் எனக்கு ருமெட்டிக் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சொன்னால் அவர் என்ன செய்வார், இந்த பற்களை புடுங்குவதற்கு சாதாரணமாக 1 மணித்தியாலத்துக்கு முதலே உங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கிருமி கொள்ளுகிற மருந்துகளை தருவார். ஏனென்றால் இந்த கிருமி கொள்ளுகின்ற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நாங்கள் எடுக்கின்ற போது 1 மணித்தியாலத்துக்கு முதல் எடுக்கின்ற போது இந்த மருந்துகள் எல்லாம் எங்களுடைய இரத்தத்துக்குள்ளே சென்று இரத்தத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மருந்துகள். அப்போது இந்த பற்களை புடுங்குகின்ற நேரம் இந்த பற்குழியிலே இருந்து ஏதாவது கிருமிகள் தற்செயலாக இரத்தத்துக்களை போகுமாக இருந்தால் இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த கிருமி கொள்ளை மருந்தாகி ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த கிருமிகள் எல்லாம் அப்படியே அழித்து விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. என்றபடியினாலே தான் இந்த நிலங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நாங்கள் பற்களை புழுங்குவதற்கு 1 மணித்தியாலத்துக்கு முதலே நாங்கள் கொடுக்க வேண்டும். அதன் பிற்பாடு பற்களை புடுங்கிய பிற்பாடு மீண்டும் 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த மருந்துகளை போட வேண்டும். எனவே என்ன இங்கு முக்கியமான கருத்து என்னவென்றால், நீங்கள் இப்படிப்பட்ட நோயாளிகள், வாத காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளிகள் எந்த ஒரு வைத்தியரை சந்தித்தாலும் உங்களுக்கு தரப்பட்ட மட்டை டயக்னோசிஸ் கார்டு, நோய் நிரூபண அட்டையை கொண்டே காட்டலாம். அல்லது நீங்கள் அந்த நோய் நிரூபண அட்டையை உங்களுடைய கை தொலைபேசிகளிலே, ஸ்மார்ட் போன்களிலே நீங்கள் படம் எடுத்து வைத்திருந்து அதை கொண்டே காட்டலாம். அல்லது கட்டாயம் அந்த வசதிகளும் குறைவென்றால் கட்டாயமாக நீங்கள் அவருக்கு கட்டாயமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எனக்கு முதலே இந்த ருமெட்டிக் காய்ச்சல் ஏற்பட்டிருக்க என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டாலும் நீங்கள் கட்டாயமாக செல்லுகின்ற போது உங்களுடைய நோய் அறிமுக நிரூபண அட்டையை எடுத்து செல்லுங்கள். நோய் நிரூபண அட்டையை எடுத்து செல்லுங்கள். எனவே நோய் நிரூபண அட்டையை நீங்கள் எடுத்து செல்லுகின்ற போதுதான் அந்த நோய்க்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த வைத்தியர்களாலே எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே நான் சொன்ன கதீட்டர் போடுகின்ற போது மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த கதீட்டர் போடுகின்ற போது கூட நாங்கள் வெளியிலே இருந்துதான் ஒரு குழாயை நாங்கள் எங்களுடைய சிறுநீர் துவாரத்தின் வழியாக உள்ளுக்கு செலுத்துகிறோம். அவ்வாறு செலுத்துகின்ற போது இந்த சிறுநீர் துவாரத்தின் ஊடாக வெளியிலே இருந்து கிருமிகள் உள்ளுக்கே போகக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக பெண்களுக்கு அவர்களுடைய யோனி பகுதியில இருந்து, வெஜைனால இருந்து கூடுதலான கிருமிகள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த கிருமிகள் உள்ளுக்குள்ளே போய் அங்கு இருக்கின்ற இழையங்கள் மூலமாக, எண்டோத்தீலியத்தின் மூலமாக இரத்தத்துக்குள்ளே போனால் அங்கும் பிரச்சனை ஏற்படும். என்றபடியினாலே இந்த கதீட்ரைசேஷன், சிறுநீரை வெளியேற்றுகின்ற குழாய்களை செலுத்துவதற்கு முதலும் கட்டாயமாக நாங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் பிற்பாடும் 2 மணித்தியாலத்துக்கு பிற்பாடும் நாங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு முக்கியமாக கொள்ள வேண்டிய விடயம் என்ன, எந்த ஒரு சத்திர சிகிச்சை செய்தாலும், எந்த ஒரு வைத்தியரை நீங்கள் கண்டாலும் உங்களுடைய நோய் நிரூபண அட்டை, டயக்னோசிஸ் கார்டை தயவு செய்து கொண்டு போய் அவரிடம் காட்டுங்கள்.
அதே நேரத்தில் சில நேரங்கள் அந்த வைத்தியத்தை மறந்தும் இருக்கலாம். நீங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்துங்கள், ஐயா எனக்கு வைத்தியசாலையில் சொல்லப்பட்டது என்ன, நான் வீடுகளுக்கு போகின்ற போது, வீட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை வருகின்ற போதும் எனக்கு கட்டாயமாக நான் எந்த ஒரு சத்திர சிகிச்சை செய்யறதுக்கு முதலும் எனக்கு கட்டாயமாக மருந்துகள், நோய்க்கு கொல்லி மருந்துகள், கிருமி கொல்லி மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் தரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. என்றபடியினாலே இதை கட்டாயமாக தாருங்கள் என்று சொல்லுங்கள். அடுத்ததாக இன்றையுடன் நான் இந்த வாத காய்ச்சலை முடித்துக் கொள்வேன். எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த ருமேட்டிக் காய்ச்சலானது பாரதூரமான விளைவை எங்களுடைய பிள்ளைகள் ஏற்படுத்தும். அவர்களுக்கு பாரதூரமான டிசேபிலிட்டிஸ், அதாவது அங்கவீனத்தை, பாரதூரமான அங்கவீனத்தை அவருக்கு ஏற்படுத்தும். எனவே இருதயம் பாதிக்கப்பட்டு கார்டைட்டிஸ் ஏற்படுமாக இருந்தால் மற்ற பிள்ளைகள் பாடசாலைகளில் அவருக்கு விளையாட்டுகள் செய்ய முடியாது, ஸ்போர்ட்ஸ் செய்ய முடியாது. காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ், அதாவது போட்டியான இந்த விளையாட்டுக்களை அவர்கள் செய்ய முடியாதபடியாலே அவர்கள் மனநிலையிலே மென்டலி அவர்கள் சரியாக பாதிக்கப்படுவார். என்றபடியினாலே உங்களுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நிலையிலே இந்த தொண்டை வலி அல்லது தொண்டை அலர்ஜி, உணவு விழுங்குவதிலே கஷ்டம் ஏற்படுமாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ஒரு வைத்தியரை அணுக வேண்டும். அந்த வைத்தியரின் மூலமாக இந்த தொண்டையிலே நான் த்ரோட் ஸ்வாப் அண்ட் கல்ச்சர், தொண்டையிலே இருக்கின்ற அந்த கிருமிகளை நாங்கள் அந்த கல்ச்சர் செய்து வளர்த்து அதன் மூலமாக அதற்கு உரிய தேவையான இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சில பேருக்கு மீண்டும் 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 இந்த தொண்டை அலர்ச்சி அல்லது டான்சிலைட்டிஸ் என்று சொல்லுவோம் வருகின்ற போது அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தலாம். இதேவேளை நித்திரைக்கு கூட ஒரு கஷ்டமாக இருக்கலாம், கூடுதலான ஒரு கொரட்டை விடலாம். எனவே இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த டான்சில்ஸை, அந்த தொண்டை கடலையை நாங்கள் என்ன செய்வோம், இந்த டான்சில்ஸ் பகுதியை நாங்கள் சத்திர சிகிச்சை மூலமாக அகற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. எனவே நான் என்று சொல்லுகிற செய்தி என்ன, இந்த தொண்டை நோய் வந்தால் பெற்றோர்கள் ஏனோ தானோ ஒன்று கட்டி கழிக்க வேண்டாம். அது ஒரு பெரிய விடயம். அந்த தொண்டை நோவானது கடைசியிலே பிள்ளைகளுக்கு பாரதூரமான வருத்தங்களை ஏற்படுத்துகிற ஒன்றாக மாறக்கூடும். என்றபடியாலே அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-7735-6245 தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்தில் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற போது அந்த மணி சின்னத்தை பெல் சின்ன அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் பொழுந்திருக்கிற போது உங்கள் அனைவருக்கு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.